உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொள்கிறவர்களை நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். முதலாவது, பயத்தோடு செய்து கொள்கிறவர்கள், பயமில்லாமல் செய்து கொள்கிறவர்கள். அறுவை சிகிச்சைகளை கூட பயப்படாமல் செய்து கொள்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாளை எனக்கு பைபாஸ் என்று சிரித்து கொண்டே சொல்கிறவர்களை பார்க்கிற பொழுது என்ன ஒரு தன்னம்பிக்கை, என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு வாழ்க்கை பார்வை, என்ன ஒரு அணுகுமுறை என்று நான் வியப்பதுண்டு. ஆனால் ஊசி போட்டுக்கொள்வதற்கே பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்வது சிறுவர்களே அல்ல, குழந்தைகளே அல்ல, பெரியவர்களையே. இன்னும் சொல்ல போனால் அந்த ஊசி போடுகிற பொழுது யாரேனும் மருத்துவர் போட்டால் வேறு பக்கம் திரும்பிக் கொள்வார்கள். அது ஏதோ அதை பார்க்கக்கூடாத ஒரு வலி போல. ஆனால் என்ன காரணமோ நாம் ஊசி என்றால் கூட பயப்பட ஆரம்பித்து விட்டோம். இதனுடைய பின்னணியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது உளவியல் காரணம் ஒன்று இருக்கிறது. பல வீடுகளிலே அம்மாக்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் ஏதேனும் அடம் செய்தால் உடனே நான் உன்னை கொண்டு போய் மருத்துவரிடத்திலே விடுத்து ஊசி போடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஏதாவது ஊசி போடுவது என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை போலவும், ஒரு செயலை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உபாயம் போலவும் அதை சொல்லி சொல்லி பிள்ளைகள் மனதிலே பதிந்து விட்ட விஷயம் என்னவென்றால், ஏதோ ஊசி என்றால் ஒரு பூச்சாண்டி போல, பூதம் போல என்ற அந்த பட்டியலிலே ஊசியையும் சேர்த்து விட்டார்கள். இதன் மூலமாக அப்படி சொல்லி சொல்லியே வளர்த்ததனால் நம்மையும் அறியாமல் ஏதோ பேய், பூதம், பிசாசு என்பதைப் போல அந்த பட்டியலிலே ஊசியையும் நான் சேர்த்து விட்டோம். எனவே ஊசி போட்டுக்கொள்கிறது என்றாலே ஒரு பயம் என்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஊசியை சார்ந்த ஒரு சுவையான செய்தி, ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஊசி தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ அமெரிக்காவில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது, ஐரோப்பாவில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அது உண்மையல்ல. உலகிற்கே ஊசி வழங்குகிற நாடாக நம்முடைய இந்திய நாடும், அதை வழங்குகிற மாநிலமாக தமிழகம், அதை வழங்குகிற ஊராக ஊட்டியும் இருக்கிறது என்று சொன்னால் உங்களில் பலருக்கு வியப்பாக இருக்கக்கூடும். தியோ தேவசகாயம் என்கிற ஊட்டி தமிழர் தான் இன்றைக்கு அந்த ஊசி தொழிற்சாலையினுடைய அதிபராக இருக்கிறார். ஊட்டியினுடைய முகடுகள் ஒன்றில் எள்ளநல்லி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே இருக்கிற அந்த மலைப்பகுதியிலே பலருக்கு தெரியாத அளவிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று, ஊசி சாம்ராஜ்யம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற சாதனை இருக்கிறதே, அது மகத்தானது. சத்தமில்லாமல் சாதிப்பது என்று நம்முடைய பக்கங்களிலே சொல்வார்களே, அது இதுதான். கிட்டத்தட்ட 1020 ஊழியர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஊசி தொழிற்சாலை ஊட்டி பகுதியிலே இயங்கி வருகிறது. 3 ஷிஃப்ட்டுகள், அதாவது 24 மணி நேரம், 8 மணி நேரமாக 24 மணி நேரம் இயங்குகிற அளவிற்கு தேவை இருக்கிறது. அந்த அளவிற்கு ஊசியினுடைய தேவை உலகிற்கே தேவைப்படுகிறது. எந்நேரமும் இயங்கும்படியான அளவிற்கு அந்த தொழிற்சாலை அவ்வளவு பிஸியான தொழிற்சாலையாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கல்லூரி காலங்களிலே மாணவர் பேரவை தேர்தலின் போது நாங்கள் எல்லாம் கோஷமிடுவோம், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று. அப்படி இந்த படை போதுமா, இன்னும் வேண்டுமா என்று கேட்கிற அளவிற்கு இந்த 1020 ஊழியர்களை கொண்ட இந்த ஊசி தொழிற்சாலை மிக வெற்றிகரமாக நடந்து வருகிறது. ஊசி என்றால் எல்லா விதமான தையல்களுக்குமான ஊசி, உடையை தைப்பதற்கான ஊசி, உடலை தைக்கிறார்களே போஸ்ட்மார்ட்டம் போன்ற பகுதிகளிலே அதற்கான ஊசி, என்ன தேவை என்று சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் எங்களிடத்திலே ஊசி இருக்கிறது என்று இந்த நிறுவனத்திலே இருக்கிற தியோ தேவசகாயம் சொல்லுகிறார். 20,000 வகையான ஊசிகள். என்ன நம் ஊசி என்று நினைத்தால் 10, 20 இருக்கக்கூடும், 50 இருக்கக்கூடும், 100 இருக்கக்கூடும். இல்லை, 20,000 வகையான ஊசிகளை அதனோட பெறுகிற ஆர்டரின் பேரிலே இவர்கள் தயாரித்து வருகிறார்கள் என்று சொன்னால் நம்பவே கடினமாக இருக்கிறது. இந்த ஊட்டி தொழிற்சாலையிலே உருவாகிற ஊசிகளிலே 30% தான் இந்தியாவிற்கு பயன்படுகிறது. மீதம் 70% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்நிய நாடுகளிலே நம்முடைய ஊசிகள் பரவி கிடக்கின்றன. உலகிலே இருக்கிற மருத்துவம் சார்ந்த தேவைக்கு 90 நாடுகளிலே இருக்கிற மருத்துவ அமைப்புகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு நம்முடைய ஊசிதான் செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அரிய விஷயம். கார்னியல் அறுவை சிகிச்சை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கெல்லாம்
இவர்களுடைய ஊசி வகைதான் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அளவை பார்த்தால் 0.5 மில்லிமீட்டராம். பார்ப்பதற்கு கூட அது முடியாது. கிட்டத்தட்ட பூத கண்ணாடி வைத்துத்தான் அதை பார்க்கும்படியாக இருக்கும். அவ்வளவு துல்லியமான ஊசியிலிருந்து, உடல்களை தைக்கிற போஸ்ட்மார்ட்டம் ஊசியிலிருந்து, பெரிய பெரிய கோணி ஊசிகளிலிருந்து, மிகப்பெரிய ஒப்பற்ற சர்ஜிக்கல் நீடில்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லா வகையான ஊசிகளையும் இந்த நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த ஊசி நிறுவனத்தினுடைய பெரிய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருட்டையாக நாம் காயில் என்று சொல்லப்படுகிறோமே, அப்படித்தான் இந்த கம்பிகள் வருகின்றன. இந்த நவீன தொழிற்சாலையிலே ஒரு பக்கம் அந்த சுருள் கம்பியை விடுகிற பொழுது மறுபக்கம் என்ன கம்ப்யூட்டரில் என்ன தட்டி என்ன மாதிரியான ஊசி வேண்டும் என்று தட்டுகிறோமோ அதன்படி வந்து ஊசிகளாக வந்து விழுகின்றன. அவ்வளவு நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஊசி தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை. நீடில்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்று இதனுடைய பெயர். உண்மையிலேயே இதனுடைய வரலாறு மிக நீண்டது. பிரிட்டிஷார் தான் உண்மையிலே இதை முதலிலே ஆரம்பித்தார்கள். அவர்கள் கிழக்கத்திய கம்பெனி, இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷாருக்கு முன்னதாக அரசியல் ஆட்சிக்கு முன்னதாக ஒரு நிறுவனமாக வந்து, வியாபார நிறுவனமாக வந்து இறங்கிய கிழக்கிந்திய கம்பெனி தான் இதை உண்மையிலே ஆரம்பித்தது. முதலிலே அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டுகளிலே ஒரு ஊசி ஒன்றை சொருகுவார்கள் அல்லவா, அந்த ஊசியைத்தான் முதலிலே இந்த நீடில்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்கிற இந்த அமைப்பு உருவாக்கியது. ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் மெல்ல 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 அவர்கள் விட்டு புறப்பட்டு விட்டார். 1948 திவோ தேவஞானம் என்பவருக்கு இந்த துறையிலே வல்லமை பெறுவதற்காக பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கே இவர் போய், அதாவது லண்டனுக்கே இவர் போய் அங்கே முறையான சிகிச்சையை பெற்றார். மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் இருந்ததால் இந்த பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு இவரை ஒரு பொது மேலாளர் என்று சொல்லப்படுகிற ஜெனரல் மேனேஜர் என்கிற பதவியை அவர்கள் அளித்தார்கள். அதற்கு பிறகு 1977 ஒட்டி பிரிட்டிஷ் தொடர்புகள் எல்லாம் அடியோடு விடுபட்டு போய்விட்டன. அவர்கள் விலகி நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார்கள் பிரிட்டிஷார். அதற்கு பிறகு நம்முடைய இந்தியர் கைக்கு வந்தது, நம்முடைய திவோ தேவஞானம் அவர்களுக்கு வந்தது. அதற்கு பிறகு 10 ஊழியர்களை கொண்டு மிக அவரும் எளிய அளவிலே கிராம்ஃபோன் ஊசியைத்தான் தயாரித்தார். ஆனால் காலப்போக்கில் அவருக்கு தோன்றியது, நாம் இந்த எல்லையோடு நம்மை சுருக்கி கொண்டு விடக்கூடாது, இன்னும் விரிவாக நாம் செல்ல முடியும். எனவே எல்லா வகையான ஊசியையும் நாம் தயாரிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து இந்த உலகில் ஊசி சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் என்று தன்னை முக்கியமான நபராக இந்த துறையில் ஆக்கி கொண்டு மெல்ல 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 ஊசிகளை விதவிதமாக தயாரிக்க ஆரம்பித்தார். இயந்திர ஊசிகள், கைத்தையலுக்கான ஊசிகள், பஃபில் ஊசிகள் என்று சொல்வார்கள் அது, மற்றபடி சேஃப்டி பின், ஊக்கு, நெசவுக்கானவை, எம்ப்ராய்டரிக்கானவை, எல்லா வகையான ஊசிகளையும் அவர் தயாரித்து ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 1989 ஜூனியர் தேவஞானம் அவர்கள்தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மூங்கிலே செய்யப்படும் ஒரு வகையான ஊசி, இது கிராஃப்ட் நீடில் என்று சொல்வார்கள், இதற்கு மேலை நாடுகளிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு 120 கோடி ரூபாய் நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நிறுவனம் இன்றைக்கு உலகிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை பெற்றிருக்கிறது. இந்த ஊசியை எதிரே எல்லா இரும்பிலேருந்தும் தயாரிக்க முடியுமா? அது துருப்பிடித்து விட்டால் என்ன ஆகுது? அதுவும் குறிப்பாக உடலிலே செலுத்தப்படுகிற ஊசியெல்லாம் துருப்பிடித்தால் என்ன ஆகுது? எனவே ஹை கார்பன் ஸ்டீல் ஒயர் என்று ஒரு சிறப்பான ஒரு இரும்பு, இது பஞ்சாபிலே மட்டும்தான் உருவாக்கப்படுகிறது. அங்கே இருந்து தருவித்து தான், இந்த காயில்களை தருவித்து தான் இங்கே ஊசியை தயார் செய்கிறார்கள். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்திய அரசினுடைய மிகச்சிறந்த தொழில் நிறுவனம் என்று இந்த நிறுவனம் பாராட்ட பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு தமிழ்நாட்டு நிறுவனம், ஒரு தமிழர் இந்த அளவிற்கு அகில இந்திய அளவிலே புகழ் பெற்றிருக்கிறார், அதுவும் தொடர்ந்து பரிசு பெறுகிறார், தொடர்ந்து அங்கீகரிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவோ பாராட்டப்பட வேண்டிய, வியக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பிரிட்டிஷார் நமக்கு எவ்வளவோ கெடுதல்களை செய்தார்கள், எவ்வளவோ துன்பங்களை இழைத்தார்கள். ஆனால் சீனியர் தேவஞானம் போன்றவர்களை இப்படிப்பட்ட ஒரு துறைக்கு ஒப்படைத்ததனாலே இன்றைக்கு உலக அளவிலே நாம் புகழ்பெற்று விளங்க முடிகிறது. இதெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு போன சின்ன சின்ன நல்ல காரியங்கள் என்று தோன்றுகிறது. நாம் சீனியர் தேவஞானத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன? ஒரு கைவிட்டு போன தொழிற்சாலையை, ஒரு நம்பிக்கையற்று போன ஒரு தொழிற்சாலையை ஏற்று தீர்க்க தரிசனமாக சிந்தித்து வருங்காலத்தில் என்ன வகையான ஊசிகளெல்லாம் செய்ய முடியும் என்று சிந்தித்து
அதை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், உலகிலேயே நாங்கள் தான் ஊசி மன்னர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இது தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. உழைப்பு, திறமை, கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுதல் ஆகியவற்றை ஒன்று சேர்த்தால் ஒரு நிறுவனம் எப்படிப்பட்ட உயரத்தை பெற முடியும் என்பதை எத்தனையோ தொழிலதிபர்களுக்கும், ஏன் தனி மனிதர்களுக்கும் கூட சொல்லக்கூடிய அருமையான செய்தியை நம்முடைய நீடில்ஸ் இந்தியா நமக்கு சொல்லித்தருகிறது. அதன் மூலமாக நாம் என்ன பாடங்களை பெற முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.